KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials. மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். ஹாப்பி பர்த்டே ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடக்குது மக்களே. சோ ராணவுக்கு நியூஸ் சார்பாகவும் இந்தியா சார்பாகவும் நம்ம வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டோம். விஷாலும் ஜெஃப்ரியும் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தத்துவ பாடல், ஒரு கருத்துள்ள பாடலை பாடினாங்க. அந்த 7 வாரத்துல என்ன நடந்துச்சுன்னு பண்ணாங்க. ஆனா அந்த 7 வாரத்துல என்ன நடந்துச்சுன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா அதுவும் அருமையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. டாஸ்க கொடுத்தா அழுகுறது, கன்ஃபெஷன் ரூமுக்கு போனா புழுகுறது அப்படின்னா இவங்க என்ன செஞ்சாங்க? யார சொல்றாங்க? தாச்சராவை தாக்குறாங்களா? இல்ல கேக்குறேன், இது யார நினைச்சு அப்படி பேசுறாங்க? என் கட்சிக்காரர் என் பழைய தலைவி சாச்சனா வந்து தவறானவங்களா? எப்படி அப்படி சொல்லலாம்? என்ன ஒரு நோக்கம் அது? ஆனா அவங்க அப்படித்தானே பண்றாங்க. அந்த மொத்த வீட்டுக்கும் 5 ஸ்டார் வாங்கி கொடுத்த ஒரு மகராசி மாவை அதான் இப்ப 5 ஸ்டார்ல இருந்து பர்கர் பிரியாணி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஹோட்டல் சர்வர் ஆக்குனது பத்தாதுன்னு விஜய் சேதுபதி ஆக்கிட்டாங்கல்ல. ஹோட்டல் சர்வர் மாதிரி ஒரு பர்கர் ஒண்ணு, அடுத்து ஒரு பிரியாணி ஒண்ணு பார்சல் அப்படிங்கிறானுங்க ஹோஸ்ட. இதெல்லாம் வந்துருச்சு. முன்னாடி பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் பறக்கிறது ஆவறது. கத்திரிக்காவோட வந்துச்சு. பட் அவங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்க. தலைவர் வருகிறார், மயில் கல்ல வைக்கிறார். நாங்களாம் பெரிய கல்லாவே போன்லயோ டிவியிலோ போட்டு இந்த பிக் பாஸ் எழுத்து மூடலாம் நடக்கிற டைம்ல வீட்டுக்குள்ள ஒரு மயில் கல் மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி வச்சு எவ்வளவு நாள் தான் இவங்க டூல இருந்தாங்க. இப்ப எல்லாம் எவ்வளவு நாள்ல அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு ஒரு மயில் கல் ஒட்டுறாங்க. இதை பார்த்து நீ உனக்கு என்ன தோணுச்சு? மயில்கல் ஒட்டுனானுங்க ரைட்டு. பட் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே மயில்கல் ஒட்டுறதுக்கு முன்னாடி. அவங்களுக்கு ஒண்ணு எடுத்திருந்தா கண்டஸ்டன்ட் கரெக்டா பார்த்து மயில்கல் எடுத்திருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒண்ணு எடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா பிக் பாஸ் ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல ஒரு வாரம் இருந்த பீக் மட்டும்தான். அந்த ஒரு வாரமே கம்மியான பீக் தான். அதுக்கப்புறம் இந்த சீசன்ல பீக்கே கிடையாது. அது எல்லாருமே சொல்றது அதுதான். இந்த 8th சீசன்ங்கிறது வந்து இருக்குதுலே ரொம்ப ஒஸ்டான சீசனா இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் மாத்தி இருக்கிறாங்க. மேபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் 50th மேல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு? இத மாத்துறதுக்கே உங்களுக்கு 50 நாள் ஆச்சாடா? இந்த கோர்ட்டு தான் பிரச்சனை. முதல் வாரத்திலேயே சொல்லிட்டோமேடா. என்னதான் பண்ணீங்க? ட்ரையல் அண்ட் எரர் இருக்கு. நீங்க பண்றதுக்கு நாங்கெல்லாம் பலியாடாடா? இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. தீபக் வர்ஷினி 7 நாள்ன்றாரு, மஞ்சரி சௌந்தர்யா 2 வாரம்ன்றாங்க. இந்த மாதிரி அது அப்படியே போகுது. கடைசியில ரஞ்சித் அவர்களுக்கு தான் நிறைய பேர் போடுறாங்க. அது அவர் என்ன சொல்ற, நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் சார். நான் எதை கொடுத்தாலும் பாசிட்டிவா எடுத்துப்பேன் சார். நான் பொதுவாவே ஒரு பாசிட்டிவான ஆளு சார். சரி, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. நம்ம ஒரு 50 நாளா கூவுக்கு அட்லீஸ்ட் இப்பவாவது ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு முடிவு எடுத்து அதை நடுப்போட தூக்குனது வந்து ஒரு நல்ல விஷயம். இதுக்கப்புறம் கேம் ஓஹோ அப்படின்னு இருக்கும். நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இப்ப 2 குரூப்பா இருந்தவங்க 5 குரூப்பா மாறுவாங்க. 5 குரூப்பா மாறினதுக்கு அப்புறம் புல்லிங், மாக்கிங், பிரச்சனைகள், சண்டைகள், அடிதடிகள் நடக்கும். இத சுவாரஸ்யம் நினைச்சு ஒரு கூட்டம் பார்க்கும். அதுக்கு ஓட்டு போடும். அதுல யாரு பெரிய மல்யுத்த வீராங்கனை, யாரு நிறைய பண்ணாங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போட்டோம். நேற்று அழுதாங்களே சாச்சனா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலையா? 15 நிமிஷம் பெர்ஃபார்மன்ஸ், செம்ம பெர்ஃபார்மன்ஸ். நீலாம் வாழ்ந்த அந்த இதே நீ இழந்துட்ட, புண்ணியத்தையே இழந்துட்ட. நேற்று அந்த வீடியோ பாரு. வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை வரும்போது அதெல்லாம் பெருசா பேசாதவரு இன்னைக்கு தெய்வ திருமகள் படத்துடைய கிளைமேக்ஸில கொண்டு வந்துட்டார். அவர் விக்ரம் சார் மாதிரி இப்படியும், சாச்சனா அந்த மாதிரி இப்படியும் 2 பேரும் போஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஜாம் இஷ்யூவை பத்தி பேசுவோம். நான் இது ஒரு 3 நாள் முன்னாடியே போட்டேன். தேவையில்லாம அன்ஷிதா அவர்கள் வந்து சச்சனா அவர்களை தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு தேவையில்லாம ஒரு குறும்படத்தை போடுவாங்க. அப்படி குறும்படத்தை போடலன்னா அதை ஜாம் பாட்டில மொத்தமா கூட்டு வந்து வீட்டுல நிரப்பிடுவாங்க. இந்த ஜாம் பாட்டில் விஷயம் பெருசா ஆகும் அப்படின்னு போட்டேன். யாரும் இப்ப நம்பல. இன்னைக்கு கடைசியா ஒரு ஃபைனலா கேட்டாரு, ஜாம் பாட்டில் உனக்கு பிடிக்குமாமா அப்படிங்கிறாரு. வாட்ச் பண்ணீங்களா? வரும்.
ஜாம் பாட்டில் வரும் மக்களே. ஒரு மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு முக்காவாசியர் அதான் சொன்னாங்க. எல்லா விஷயத்திலயுமே ஒரு இடத்துல கூட சாச்சனாவை திட்டே மாத்திக்கிறீங்களே, அவ்வளவு பாசமா இல்ல, நீங்க வந்து கேரக்டராவே மாறிட்டீங்களா, நீங்க உண்மையிலே மகாராஜால உங்க மகளாவே மாறிட்டீங்களா நீங்க அப்படிலாம் நிறைய பேர் மீம்ஸ். இல்ல எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இப்ப சாச்சனாவை நிக்க வச்சு சாச்சனாவே ஏதாவது சொன்னீங்கன்னா உங்க எல்லாரையும் நான் நிக்க வச்சு கேள்வி கேட்பேன் அப்படின்றத இவர் வாரம் வாரம் பதிவு பண்றாரு. வாரம் வாரம் பதிவு பண்றதுனால இந்த அம்மா என்ன பண்ணுது, வாரம் முழுக்க எல்லாரையும் வேலை வாங்குது, எல்லாரையும் ஒரு பயத்திலேயே வச்சிருக்கு. சாச்சனாவை தொட்டா ஷாக் வரும் அப்படின்ற பயத்திலேயே வச்சிருக்கு. ஆனா அதுவும் இல்லாம சிரிக்கிறாப்ல பேசும்போது, நான் ஒழுங்கா பண்ணல சார் அப்படிங்கிறப்பல, அது விஜய் சேது சார் சிரிக்காதீங்க சாச்சனா, நீங்க ஒழுங்கா பண்ணல, அதுக்கு வருத்தப்படணும். ஓகே சார் நான் வருத்தப்படுறேன், அதையும் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றாப்ல. ஆனா பாவி, போனெல்லாம் கண்டஸ்டன்டா உள்ள நிக்க வச்சு நான் வெளில இருந்து ஹோஸ்ட் பண்றப்ப நான் தாயா வருத்தப்படணும் அப்படின்றது அவருடைய மனசாட்சியா இருக்கும். அதாவது கமல் சார் 7 சீசனா வாங்கின நெகட்டிவிட்டியே ஒரே சீசன்ல வாங்கிட்டார். இப்ப இந்த சத்யா கோமாளி கூட்டத்துல நான் கோமாக்கு போயிட்டேன், இல்லனா மட்டும் நீங்க அறுத்து தள்ளுவீங்களா சத்யா? என்ன சத்யா புசுக்குன்னு இப்படி பேசிட்டீங்க, அதுக்கு உங்க கிளாப்ஸ் வர வெளில வருது. அது எதுக்கு தெரியுமா, சத்யா எந்திக்கும் போது அதை பார்த்து சிரிச்சாப்லையா, அந்த டயத்துல சத்யா எந்திரிச்சு கவுண்டர் கொடுக்குறான் இர்ரி அப்படின்ட்டு அப்புறமா எந்திரிச்சு கவுண்டர் கொடுத்ததுதான் அந்த கவுண்டர் எனக்கு தெரிஞ்சு. அன்ஷிதா எப்பயும் போல நேத்துல இருந்தே சார் அவங்க அதை டாமினேட் பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, அவங்க வன்மத்தை காட்டுறாங்க, இவங்க என்னத்தை காட்டுறாங்க, நீங்க என்னத்தமா காட்டுற? இன்னைக்கெல்லாம் அந்த ஸ்வீட் டப்பா அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்தோடனே அர்ணவ் வெளியில வரப்போறாருன்ற அவ்வளவு ஒரு சந்தோஷம் அன்ஷிதா முகத்துல. பௌர்ணமி நிலவே இறங்கி அன்ஷிதா முகத்தை நிக்குதுன்னா பாத்துக்கோ. ஆனா அர்ணவ் யாருமே சொல்லலையே, எல்லாரும் தர்ஷா குப்தாங்கிறாங்க, தர்ஷா குப்தா மேக்சிமம் தர்ஷா குப்தாக்கு தான் ஓட்டு கொடுக்குது இந்த சைடு. ஆமா, ஏன் டால்டாஸ் சொல்லிட்டு போனா அப்புறம் எப்படி சொல்லுவாங்க, பயப்படுவாங்களா இல்லையா? ஏனாலதான் தப்பு அப்படின்னு சாச்சனா அவர்கள் பெருந்தன்மையா இன்னைக்கு தவறை உணர்ந்து ஏத்துக்கிட்டாரு. அதற்காக பர்கர் அடுத்த வாரம் வழங்கப்படும். இதுல இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, வர்ஷினி வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாழெல்லாம் எடுக்க வச்சு செட் ப்ராப்பர்ட்டியில மிச்சம் இருந்த வாழெல்லாம் ஒட்டி அதுல ரத்தக்கரையை பதிய வச்சு வர்ஷினியை வெளில அமிச்சிட்டாங்க. என் தலைவி வர்ஷினி அவர்கள் வெளில போயிட்டாங்க. 2 தலைவி சூஸ் பண்ணியிருந்தேன், ஒரு தலைவை வெளில அமிச்சிட்டாங்க. 2 பேர் போக வேண்டியது டபுள் எலிமினேஷனையே சிங்கிள் எவிக்ஷனா மாத்திட்டாங்க. சரி விட்டுரு, ஒரு தலைவி போயிட்டாங்க, இட்ஸ் ஓகே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்ப ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன், வர்ஷினி அவர்கள் போனது வந்து அன்ஃபேர் அப்படின்னு சோசியல் மீடியால பரவலா ஒரு ட்வீட் பார்த்தேன். அவனெல்லாம் ஓட்டு போட்டுருந்தா போயிருக்க மாட்டாங்க. இவனுங்க ஓட்டு சாச்சனா போறன்ற கடுப்புல அன்ஃபேர்னு போடுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் என்ன சொல்றேன், வர்ஷினி போறது ஃபேர், சாச்சனா சேவ் ஆனதுதான் அன்ஃபேர். இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது விஜய் விஷாலும் தர்ஷிகாவும் ஒரு லவ் கண்டென்ட் தனியா ஒரு நடத்துறாங்க. போக மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்ற இத பார்க்கும் போது அதை அவாய்ட் பண்ணி அடுத்த கண்டென்ட்டுக்கு போலான்னு தோணுது. ஆனால் போயிடலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து டபுள் எலிமினேஷனா ஒயில்டு கார்டா அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் வர்ஷினி அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம், வர்ஷினி வந்து ஒரு பாட்டெல்லாம் பாடி அழகா பாடிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே, வர்ஷினி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் டபுள் எலிமினேஷனா ஒயில்டு கார்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டப்பாவை வச்சு சிங்கிளா தான் வரும்னு எழுதி கொடுத்து உள்ள இந்த கோட்டை அழிச்சு நம்மள வந்து கோமா கமிச்ச மொமெண்ட்டை தான் நான் பாக்குறேன். இருக்கிறது அந்த டப்பாவை பேக் பண்ணீங்க, இந்த ஒரே ஒரு லெட்டருக்கா யாரா நீங்க? அதுக்கப்புறம் வெளில அருண் என்ன சொல்லிக்கிறார் தனியானா, இனிமேதான் தெரிய போகுது, எல்லாரும் தனித்தனியா அடிச்சுப்பாங்க, இனிமே எது ஃப்ரெண்ட்ஷிப் எது குரூப்பிசம்லாம் இனிமேதான் தெரிய போகுதுன்னு அருண் சொல்றப்பல கேட்கும் போது என் மைண்ட் டபுக்கு டப்பான்னு தீபக் என்ன சொல்றாங்க, டாமினேட் இப்ப டாமினேட் சொல்ல முடியாதுல்ல, அவன் கேம் இப்ப அவன் தானே ஆடணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு தெளிவான மோடுக்கு வந்த மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. நாளைக்கு மறுபடியும் பழைய திருடி கதவை துறடின்ற மாதிரி ஆயிடும். சரி, ஓகே, இவ்வளவுதான் கண்டென்ட் மக்களே. இதுக்கு மேல உங்க கேள்வி கதைகளை சொல்லுங்க. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.